அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன். இந்தச் சொற்றொடர் பரவலாக அறியப்பட்ட ஒன்றாகும். அகிலத்தை ஆளும் பரம்பொருளான சிவபெருமானே தன் மகனிடம் ஒரு சீடனைப் போல அமர்ந்து உபதேசம் கேட்ட ஒரு அரிய நிகழ்வு நடைபெற்ற இடமே முருகனின் 4வது படைவீடான சுவாமிமலை. இந்த இடத்தின் சிறப்பு என்ன? அந்த சுவாமிநாத சுவாமியின் முழுமையான வரலாறு யாது? இந்த புண்ணிய தலம் என்ன என்ன அற்புதங்களை நிகழ்த்துகிறது? இவை அனைத்தையும் இந்த காணொளியில் விரிவாகக் காணலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கும் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. பழனியில் ஆண்டியாகவும், திருப்பரங்குன்றத்தில் கல்யாண கோலத்திலும், பழமுதிர்ச்சோலையில் வள்ளியோடும் என ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு வடிவத்தில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வகையில் தன் தந்தைக்கே குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்து தகப்பன் சுவாமியாகவும் சுவாமிநாதனாகவும் உயர்ந்து நிற்கும் அற்புதத் தலம் சுவாமிமலை ஆகும். அந்த ஞானமலையின் கதைகளையும் கோயிலின் சிறப்பம்சங்களையும் அங்கு நடைபெறும் திருவிழாக்களையும் குறித்து விரிவாகக் காண்போம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது இந்த சுவாமிமலை திருத்தலம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் வரிசையில் இது 4வது படை வீடாக போற்றப்படுகின்றது. முற்காலத்தில் திருவேரகம் என்று அழைக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமி இன்று சுவாமிமலை என்ற பெயரில் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களை தன்பால் ஈர்த்து வருகின்றது. மற்ற படைவீடுகளைப் போல இது ஒரு பெரிய இயற்கையான மலையின் மீது அமையவில்லை. மாறாக சிறியதாக இருந்த ஒரு மண் குன்றின் மீது பக்தியினாலும் கலைத்திறனாலும் கருங்கற்களைக் கொண்டு நேர்த்தியாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மாடக்கோவில் இதுவாகும். இந்த கோவில் அமைப்பில் மொத்தம் 3 பிரகாரங்கள் அமைந்துள்ளன. மலையடிவாரத்தில் 3வது பிரகாரமும், கட்டுமலையின் நடுப்பகுதியில் 2வது பிரகாரமும், உச்சியில் சுவாமிநாதப் பெருமானைச் சுற்றி முதல் பிரகாரமும் அமைந்துள்ளன. சுவாமிமலை என்று பெயர் வருவதற்குக் காரணமான உடலைச் சிலிர்க்கச் செய்யும் அந்த புராணக் கதையை தற்போது விரிவாகக் காணலாம். படைப்புத் தொழிலைச் செய்து வந்த பிரம்மதேவனுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆணவம் தலைக்கேறியது. தன்னையே முதன்மையானவர் என அவர் நினைக்கத் தொடங்கினார். ஒருமுறை கைலாயம் சென்றபோது அங்கிருந்த பாலமுருகனைக் கண்டு சிறுவன்தானே என்ற அலட்சியத்துடன் இருந்தார். அவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என எண்ணிய கந்தப்பெருமான் பிரம்மனை அழைத்து, படைப்புத் தொழிலைச் செய்யும் உமக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று வினவினார். சற்றும் எதிர்பாராத இந்தக் கேள்வியால் பிரம்மன் நிலைகுலைந்தார். அவரால் பதிலுரைக்க இயலவில்லை. பிரணவத்தின் பொருளே அறியாமல் படைப்புத் தொழிலை செய்வதா எனக் கோபமுற்ற முருகன் பிரம்மனின் தலையில் குட்டி அவரைச் சிறையில் அடைத்தார். படைப்புக் கடவுளே சிறைப்பட்டதால் உலகில் படைப்புத் தொழில் முற்றிலுமாக நின்றது. தேவர்கள் அனைவரும் அச்சமுற்று மகாவிஷ்ணுவுடன் கூடி சிவபெருமானிடம் முறையிட்டனர். ஈசன் முருகனிடம் சென்று பிரம்மனை விடுவிக்குமாறு கூறினார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்த முருகன் தந்தையின் சொல்லுக்காக பிரம்மனை விடுதலை செய்தார். அதன் பிறகு சிவபெருமான் ஒரு புன்னகையுடன் தன் மகனிடம், பிரம்மனுக்கே தெரியாத அந்த பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று கேட்டார். நன்கு தெரியும் என்று முருகன் பதிலுரைத்தார். அப்படியானால் அப்பொருளை எனக்கும் உரைப்பாயா என்று ஈசன் கேட்க, குமரனோ குருவுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையுடன் முறையாகக் கேட்டால் உறுதியாகக் கூறுவேன் என்றார். இந்த திருவிளையாடலை ரசித்த சிவபெருமான் தன் மகனை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு சீடனாக மாறி கைகளை கூப்பி பணிவுடன் நின்று அந்த உபதேசத்தை கேட்டார். இந்த அற்புதம் நிகழ்ந்த இடமே சுவாமிமலை. சுவாமியான சிவனுக்கே நாதனாக, அதாவது குருவாக ஆனதால் இங்குள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் பெயர் உண்டானது. அதனாலேயே இந்த ஊரும் சுவாமிமலையானது. சுவாமிநாதனை தரிசிக்க 60 படிகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த படிகள் பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய ஆண்டு வரையிலான 60 தமிழ் ஆண்டுகளைக் குறிக்கின்றன. இந்த 60 தமிழ் வருட தேவதைகளும் இங்கு படிகளாக இருந்து சுவாமியை சேவிப்பதாக ஓர் ஐதீகம் உள்ளது. இதனால் ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு அன்றும் இந்த படிகளுக்கு திருப்படி பூஜை என்ற பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இத்தகைய ஒரு சிறப்பம்சத்தை வேறெந்த கோவிலிலும் காண இயலாது. இக்கோவிலின் தலவிருட்சம் நெல்லி மரமாகும். பூமாதேவி பார்வதியின் சாபத்தால் வருந்தி இந்த தலத்திற்கு வந்து சுவாமிநாதனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும், அதன் பின்னரும் இங்கிருந்து செல்ல மனமின்றி நெல்லி மரமாகவே இங்கு தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. நெல்லி மரத்திற்கு வடமொழியில் தாத்ரி என்னும் ஒரு பெயர் உண்டு. அதனால் சுவாமிமலைக்கு தாத்ரிகிரி என்ற பெயரும் வழங்கப்படுகின்றது.
கருவறையில் சுவாமிநாதன் சுமார் 4½ அடி உயரத்தில் கம்பீரமான நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வலது கையில் தண்டாயுதம் ஏந்தி இடக்கையை இடையில் வைத்து தலையில் உச்சிக் குடுமியுடன் மார்பில் பூநூலும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து ஒரு ஞான குருவைப் போல கருணை ததும்பும் முகத்துடன் காட்சி தருகிறார். நன்கு உற்று நோக்கினால் சுவாமிநாதன் நிற்கும் பீடம் சிவலிங்கத்தின் ஆவுடையார் போலவும் அவர் பானலிங்கமாகவும் காட்சி தருவதைக் காணலாம். சிவனும் முருகனும் வேறு வேறல்லர், ஒருவரே என்பதை இந்த அமைப்பு நமக்கு உணர்த்துகின்றது. சுவாமிமலையில் ஆண்டு முழுவதும் விழாக்கள் நடைபெற்றாலும் சில விழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழா இத்தலத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் மிக விமரிசையாக நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த தினமான வைகாசி விசாகம் 10 நாட்கள் பெருவிழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் தைப்பூசத் திருநாள் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். கந்தசஷ்டி ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹார நிகழ்வுடன் 10 நாட்கள் பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்படுகின்றது. இவை மட்டுமல்லாமல் பங்குனி உத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் திருப்படி பூஜைகளும் நடைபெறுகின்றன. சுவாமிமலை ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஞானத்தின் இருப்பிடம். குரு சிஷ்ய உறவின் புனிதத்தை உலகுக்கு உணர்த்திய தலம். இங்கு அருள் பாலிக்கும் சுவாமிநாத சுவாமியை மனதார வேண்டிக் கொண்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், ஞானம் பெறலாம், பணிகளில் பதவி உயர்வு கிடைக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஆணவத்தை அழித்து அறிவொளியை பெருக்கி வாழ்வின் நெறிகளை உணர்த்தும் அந்த தகப்பன் சுவாமியின் திருவடிகளை பணிந்து அவரது அருளை பெறுவோமாக. இந்த வீடியோ மூலமாக சுவாமிமலை முருகன் கோவிலைப் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புறோம். அடுத்த வீடியோவில் முருகனோட இன்னொரு அறுபடை வீடான திருத்தணியோட மகிமைகளைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.